ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவளோட பேர் டாங். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பனி பெய்கிற இடத்துல நடந்து வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இன்னைக்கு எனக்கு 20வது பர்த்டே. என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண யாருமே என் கூட இல்லை. என் அண்ணா கூட பிஸ்னஸ்ட்டு போயிட்டான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் கொடையோட வரான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ அந்த பையனை பார்த்தீங்கன்னா, இது உனக்காக தான், இந்த கொடையை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுக்க இவள அந்த கொடையை வாங்கிக்கிறா. இப்போ இந்த கொடையை வாங்கிட்டு போகும்போது இவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போக அந்த பையன் இவளை பிடிச்சிடறான். பார்த்தா அவன் இந்த பொண்ணை கிஸ் பண்ணுற மாதிரி ஆக டக்குன்னு கையை குறுக்க வச்சிடறான். அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அண்ணனை பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ டாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல வேலை நீ அதே இருந்தியே, ஏண்டா என் பர்த்டேவை மறந்து போயிட்டேன்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உன் பர்த்டேவை எப்படி நான் மறப்பேன்னு 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, யாருன்னு பார்த்தா கொடை கொடுத்தானே அந்த பையன் தான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 பேரும் ஒன்றதான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா உனக்காக ஃப்ளவர்ஸ் அண்ட் கேக்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த வீட்டுக்கு போக, கொடை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு இவ சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டுங்க, என்னோட பேர் ஷன், நானும் அவங்க அண்ணனே காலேஜில் ஒன்றா படித்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ ஹீரோக்கு கை கொடுத்துட்ருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் என்னோட பெயிண்டிங்கை செவத்தில் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் பெயிண்டிங்கை செவத்தில் மாட்டலான்னு வர, இந்த பெயிண்டிங்கை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆமாம் ஆமாம், இந்த பெயிண்டிங்கை ஃபேவரான ஆர்டிஸ்ட் லூசி வரைஞ்சிது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லையே, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வேகமாக வந்து ஹீரோ மேலே விழ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற அளவுக்கு க்ளோஸாக போயிடுறாங்க. பார்த்தா அந்த பெயிண்டிங் கூட கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னா அங்கே அண்ணனை பார்த்தீங்கன்னா, டே மச்சான் இது உன்னோட பெயிண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் என்னோட பெயிண்டிங் தானே ஹீரோவோ சொல்ல. இப்போதான் அவளுக்கு புரியுது ஹீரோ எதுக்காக கொடை கொடுத்தான்னு. ஹீரோவோட பெயிண்டிங்கை இவ கையில் வச்சிருக்கத ஹீரோ பார்த்துருப்பான், அதுக்காக தான் ஹீரோ இவளுக்கு கொடையே கொடுத்துருப்பான். அது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் வேணா உனக்காக இன்னொரு பெயிண்டிங் தரேன்னு சொல்ல, உண்மையாகவே நீங்கள் தான் அவரா, என்னால் இதை நம்பவே முடியல, எனக்கு டிராயிங் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஆனால் டீச்சிங் பண்ணுற அளவுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லைங்க, இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்ல, அப்படின்னா எனக்கு சொல்லித்தர மாட்டிங்களா, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்கன்னு இவ ஒன்று ஒப்பாரி வச்சிட்ருக்க. ஐயோ பண்ணுறேன்னு சொல்லி தள்ளடா, இல்லைன்னா என் உசுரை வாங்கிடுவானா உங்கள் அண்ணன் சிக்னல் காட்ட. சரி சரி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு அவளோட கேலரிக்கு தான் வரா. இப்போ அங்கே வந்து இது எல்லாமே நான் தான் பண்ணேன், அப்புறம் மேலே உள்ளது நீங்கள் ட்ராயிங் பண்ணதுன்னு சொல்லி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவள் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறா. பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுது. அது பார்த்தோன்னே 2 பேரும் இந்த பக்கம் திரும்பிட்டு திருன்னு முழிச்சிட்டு ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் எப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி சைனீஸ் நியூ இயர் வரப்போ இன்னும் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்குலாம் விருப்பம் இல்லை, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை வச்சிடறான். இப்போ இப்படி ஃபோன் பேசுகிறத பார்த்தோன்னே, யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஃபோன் காலில் அப்படின்னு சொல்லி கேட்க, யாரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்க அண்ணன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். யார மச்சான், லாஸ்ட் டைம் காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணை மீட் பண்ணியே அந்த பொண்ணா, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுகிறத பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவன் ஃப்ரெண்டு தான் வரான். இங்கே பாருடா பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடு, இந்த மாதிரி பாடியை காமிச்சிட்டுலாம் வராது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட சட்டை பட்டனை போட்டு விட்டுட்டு இருக்க. இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது நீ தான் நாதாரி, இது உன்னோட ட்ரெஸ் தான், உன் ட்ரெஸ்ஸு ஒன்ன மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி ரொம்ப பேசாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போடானே இவ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு டாங் தான் வரா. இப்போ அவ வந்து, ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ ஏதாவது வெளியில் பொண்ணு கூட டேட் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு மிஸ்ட்ரஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்க. ஏண்டி அண்ணன்கிட்ட கேட்குற கேள்வியாது, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது, உன் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிற, எனக்கு அந்த மாதிரி மிஸ்ட்ரஸ்லாம் எதுவும் கிடையாதுன்னு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்க.
எவ்வளோ பார்த்தீங்கன்னா, "அண்ணா உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்க. அந்த பொண்ண தெரியாத்தனமா நீ கிஸ் பண்ணிட்ட. ஆனா அந்த பொண்ணு உன்ன தப்பா நெனச்சுக்கிட்டான்னா என்ன பண்றது? ஒருவேளை அந்த பொண்ண நீ கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னா அவ தப்பா நெனச்சுப்பாளோ? தெரியாத்தனமா கிஸ் பண்ணா கூட இப்படிதான் நெனைப்பாங்களான்னு கேட்க, மேபி நெனைக்க கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்காக இப்படி ஒரு கேள்விய என்கிட்ட கேட்குற? யாருக்காவது ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லனான்னு இவ சொல்றா. இப்ப அவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஷென்னுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு நாள் அவன பார்க்கும்போது ஒரு அழகான பொண்ண கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான். ஆனா அந்த பொண்ணு அவன வேணான்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஆள் கூட போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அது அவன் ஆளா தான் இருக்கணும். அழகான பொண்ணுங்க பணத்துக்காக வயசான ஆள் கூட போறதெல்லாம் இப்ப சகஜமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓஹோ! இவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு சோக கதை இருக்கா அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு இருக்கா. அதே ரெஸ்டாரண்ட்ல தான் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவ ஃப்ரெண்டு கிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஒரு பையன் கிட்ட கொடுத்துட்டேன். அதுவும் தெரியாதனமான்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி தெரியாதனமா கொடுத்த? இதை பற்றி எங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல, அந்த பையன் எங்கள் கூட எங்கள் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கான்னு சொல்ல, என்னது உன் வீட்டில் தங்கிட்டு இருக்கானா? அந்த ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டும் உன் வீட்டில் தங்கிட்டு இருக்கானான்னு இவ கத்திட்டு இருக்க. வாய மூறி அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ இந்த பொண்ணு கூட வரான். அதை பார்த்தோன்னே அந்த பையன் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் அந்த பையனை எனக்கு நல்லாவே தெரியும்னு இவங்க ரெண்டு பேரும் ஒத்து பார்த்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கார்டு உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இந்த கார்டு அப்படின்னு இவன் கேட்குறான். நியூ இயர் வருதில்ல, உங்க அப்பா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல, எனக்கு 28 வயசு ஆகுது, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, எனக்காக எதுக்கு பணம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க அப்பாவை நினச்சி கோவப்பட்டுட்டு இருக்காது, நீ எவ்வளோ வளர்ந்தாலும் உங்க அப்பாவுக்கு நீ குழந்தை தான், அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்ல, சரி இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காகடி அந்த பொண்ணு கொடுத்த பணத்தை இவன் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, அமைதியாக இரு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போன்னு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமஸான பசங்களாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நார்மலான விஷயம் தான். நிறைய பணக்கார பொண்ணுங்க கூட ஒன்றா இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கிக்குவான். அந்த மாதிரி வேலையை தான் இவன் பார்த்துட்டு இருக்கான் போலன்னு சொல்ல, அப்படின்னா என் அண்ணன் சொன்னது உண்மைதான் போல, இவன் ரொம்ப மோசமானவன தான் இருப்பா போலன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அந்த பொண்ணு கையை பிடிச்சிடறா. நீ என் கூட வீட்டுக்கு வரப்போகிறது இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமா வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். நீ ரொம்ப நேரமா இதே இடத்துல இருக்குன்னு உங்க அண்ணன் சொன்னான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை விருப்பப்பட்டு தான் செய்கிறீங்களான்னு கேட்க, விருப்பப்பட்டு தான் பண்ணுறேன், ஏன்னா இந்த வேலையில் தான் சீக்கிரமாக காசு வரும், அதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ காசுக்காக தான் இதை பண்ணுறீங்களா, பாவம் உங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது, பணத்துக்காக எல்லாரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுறாங்க, நீங்களும் அப்படி தான், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்களோட கஷ்டம்லாம் உங்களை விட்டு போகும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் கூடவும் ஹீரோ கூடவும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் உள்ளவங்க இவ்வளோ பற்றி தான் பேசுகிறாங்க. ரெண்டு பசங்களும் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஆனால் இந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ அவளோட மண்டையை கீழே போட்டுறா. இவன் இப்படி தலை குனிச்சிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, இங்கே பாருட்டாங்க தலை நிமிர்ந்து உட்காருன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ சரின்னு தலை நிமிர்ந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவள் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனுக்கு ஒருத்தன் மெசேஜ் அனுப்புகிறான். நான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கோம், உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல, இல்லைங்க என்னால் முடியாதுன்னு இவர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க டாக்டர் அவங்க அண்ணன் கேட்குறான். எங்க ஃபோனை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஃபோனை பிடுங்கி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறான். இந்த கீரி பிள்ளைக்கே எவ்வளோ தைரியம், என் தங்கச்சிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான், அவனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு அடுத்த நாளே 3 பேரும் ஒன்றா போகிறானுங்க அவனை பார்க்குறதுக்காக. இப்போ அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அந்த தருதலை வரல பாரு, இதுலேருந்தே தெரியுது அவன் மோசமானவனு. இங்கே பாரு தங்கச்சி, எவன் ப்ரொப்போஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அண்ணன் கிட்ட தான் சொல்லணும், கண்டிப்பாக அந்த பையன் மனசு மாறுற வரைக்கும் அவனை நான் விட மாட்டேன், எப்படியாவது உங்கள் 2 பேரையும் பிரித்து விட்டுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் அப்படி யாரையும் காதலிச்சிட மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அந்த கிரிப்பில் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ வந்துட்டான் நான், இவன் பயத்தில் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. என்னதான் தங்கச்சி முன்னாடி வீராப்பா பேசினாலும் அவங்க அண்ணன் சரியான தொட நடுங்கி போல. இப்போ அவன் இப்படி பயந்துட்டு இருக்க. பயப்படாதுடா அப்படின்னு இவங்க 2 பேரும் அவங்க அண்ணனை சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட வந்திருப்பான் போல. இப்போ அவன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட டேட் பண்ணுறியான்னு சொல்ல, ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த விருப்பமும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நினச்ச, நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினச்சியா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சும்மா என் கூட டேட் பண்ணலான்னு பார்த்தேன், ஒருவேளை நீ ஒத்துக்கலனா பெட் பார்ட்னராக மட்டும் வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ என்ன ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்க, என்ன என்னோட சட்டை கேவலமாக இருக்குது, 2 பேரும் லோ கிளாஸ் கோட்லாம் போட்டிருக்கானுங்கன்னு ஹீரோவை பற்றியும் அவங்க அண்ணனை பற்றியும் பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கா அதுக்கு மேலே கோவம் வந்து அவனை பிடிச்சி அடிச்சு போட்டுடுறான்.
எதுக்காகடா என்ன அடிச்ச? நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ மறுபடியும் அவனை அடிக்கலான்னு போக ஹீரோயின் கையை பிடிச்சிடறா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இவனை அடிக்கிறதுக்கு நீங்களா? உன்னை நல்ல பையன் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எல்லாம் ப்ரப்போஸ் பண்றதுக்கு லாய்க்கு இல்லாதவன். பொண்ணுங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோவே லாய்க்கு இல்லாதவன். உன் மூஞ்ச எனக்கு எது கண்ணாடியில பார்த்திருக்கியா சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லி இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா அந்த கீரி பிள்ளைய பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம், என் தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுறான் அப்படின்னு அவை திட்டிட்டு என்ன சொல்றானா, எங்க பாருமா, இதுக்கப்புறம் அவன் ஏதாவது உங்ககிட்ட வம்பு பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். டே மச்சான், நீ எதுக்குடா அவனை அடிச்சு போட்ட? நீ அடிச்சது லைட்டா இருந்திருக்கும், இதே நான் அடிச்சிருந்தேன்னா அவன் மூஞ்சில இருந்து ரத்தம் வந்திருக்கும்னு சொல்லு. ஹீரோவும் டிங்கு டிங்குன்னு ஆமான்ற மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஏமா சோகமா இருக்கா, அவ சொன்னது நினைச்சு ஃபீல் பண்றியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம லைஃப்பில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, எல்லாரையும் கடந்து போகிறது நம்மளோட குணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் போய் ரூமில் தூங்குன்னு அவங்க அண்ணே தூங்க போயிட்டுருக்க. இந்த சைடு ஹீரோ மட்டும்தான் அவ கூட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒயின் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு வா 2 பேரும் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட சேர்ந்து நிறைய குடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ என்னதான் உங்கள் அண்ணன் கிட்ட உன் மனசில் கஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் உன் கண்ணிலே அது தெரியுது. அவன் சொன்னதை நினச்சிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காது. இந்த மாதிரி ஆளுங்க வாழ்க்கையில் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்யூ எனக்கு ஆறுதலாக பேசினதுக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பெட்ரூம்க்கு கூட்டு வந்துடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதையில் அவனை கொல்லாமல் விட மாட்டேன், அவனுக்கு எவ்வளோ தைரியம் என்னை இப்படி சொல்லிட்டான், இந்த ஊரில் உள்ள யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி சொல்ற? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ சொல்ல, உண்மையாவே சொல்றீங்க? உண்மையாவே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்றா. அப்படின்னா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ படுத்து தூங்கிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா ஹீரோ என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கான். இப்போ அவன் கிட்ட வந்து, டேய் மச்சான், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ எதுக்காக என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல மனசுக்காரன், எனக்கு உண்மையா இருப்ப, அதனால தான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன், எதுக்காக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு சொல்ல, இல்லடா எனக்கு கொஞ்சம் தோணுச்சு அதனால தான் கேட்டேன். சரி, அந்த கிரிப்பில் அவன் தங்கச்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, அது மாதிரி வேற யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, என் தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்க நான் விட மாட்டேன். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் எந்த மாதிரி இருக்கணும் நான் கனவு கண்டு வச்சுட்டு இருக்கேன்டா. கண்டிப்பாக அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், அவன் லைஃப்பில் செட்டில் ஆயிருக்கணும். என் மூஞ்ச பாரு, நான் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன், என்னை விட கொஞ்சமாவது ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அப்போ தான் என் தங்கச்சிக்கு கட்டி கொடுப்பேன். எந்த குவாலிட்டி இல்லாமல் என் தங்கச்சி அப்படியே தூக்கி கொடுத்துருவேனா? அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியோட ரெப்புடேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் நல்ல பையனாக இருந்தால் தான் என் தங்கச்சிக்கு நல்ல ரெப்புடேஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ ரெடி ஆகிட்டு இவ்வளோ பார்க்குறதுக்காக தான் வரான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காமிக்ஸ் புக் எழுதிட்டு இருக்கேன், அதில் ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. ஒருத்தர் நம்மளை காதலிக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் நம்மளை காதலிக்கணும்னா நம்ம அவங்கள காதலிச்சாக்கணும், அப்போ தான் அவங்களோட காதல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். நம்ம காதலிக்காமையே மற்றவங்க நம்மளை காதலிக்கிறோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறதுக்கு ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு இவ சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதே இது உங்ககிட்ட சொன்னேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோ ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு அவனோட தம்பி தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்ல, அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இதுக்காக அவரை வந்து பார்க்கணும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன். இப்படியே பேசிட்டு இருக்காது, சீக்கிரம் கிளம்பி வா, நாளைக்கே நீ வந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே போனை கட் பண்ணிட்டு கண்ணை மூடி பார்த்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஹீரோ அப்பா 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு மொத்தம் 2 பசங்க, ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பையன். ஒரு நாள் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்க இன்னொரு பொண்ணை கூட்டு வந்துட்டு அவங்க 2வது பையன் கிட்ட, இதுதான் அவனோட சித்தின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க உடனே அம்மா இல்லைன்னு இவன் தனியா வந்திருப்பான். இவன் இப்படி தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இவன் தான் என்னோட மூத்த பையன், ஹைஸ்கூல் போயிட்டு இருக்கான், இவன் தானே அவனோட புது அம்மான்னு சொல்ல, ஹீரோ கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிருப்பான். இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க அண்ணன் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் சாப்பிடலான்னு எடுக்கிறான். எங்கடா பங்கு பிரிக்கலான்னு பார்க்குற, இன்னைக்கு நைட்டு நீ தான் சாப்பாடு செய்யணும்னு சொல்ல, சரிடா செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் சாப்பாடாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா இவளோட முகமே மாறி போயிடுது. சரி எப்போ ஊருக்கு
ஊருக்கு திரும்ப வரலான்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சரியா தெரியல. இப்ப போனேன்னா எப்ப வரலான்னு தெரியலன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப சோகமாயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு கிளம்பலான்னு பார்க்க, இவ ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கா. நீங்க எனக்காக டிராயிங் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்பவுமே கண்டினியூவா வரைஞ்சிட்டு அப்பதான் டச் விட்டு போகாம இருக்குன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இப்ப போனீங்கன்னா எப்ப திரும்ப வருவீங்கன்னு கேட்க, எனக்கு சரியா தெரியல. மேபி அங்கே இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அட்லீஸ்ட் என்னோட கிராஜுவேஷனுக்காக நீங்க வரலாமேன்னு சொல்லி இவ மண்டையை கீழே போட்டுட்டு இருக்க. ஹீரோவை கிட்ட வந்துட்டு, இனிமே உன் தலையை கீழே குனியாத, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, எப்பவுமே தலை நிமிந்து நிக்கணும், புரிஞ்சுதான்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்துட்டு இருக்க. பார்த்து பத்திரமா போங்கன்னு இவ வழி அனுப்பி வைக்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சோகமா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடறா. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் அவளோட ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கா. அவ காமிக்ஸ் புக் எழுதுறது, அவளோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு இப்ப அவளையே சேஞ்ச் பண்ண முடிவு பண்றா. அவ கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்ணுக்கு லென்ஸ் வச்சுட்டு பார்க்கவே சூப்பரா மாறிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவளோட கிராஜுவேஷன் டே தான் வருது. இப்ப இந்த கிராஜுவேஷன் டேல இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த கிராஜுவேஷன் டேக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இந்த நாளை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை பெரிய போறது நினைச்சு வருத்தமாவும் இருக்குன்னு இவ பேசிட்டு இருக்க. இவ்வளவு பார்த்தா அங்க உள்ள எல்லாரும் வாய் பிளந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அழகா இருக்காளே அப்படின்னு. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, யாரு இந்த முழு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அவனா, அவன் பேரு ஷென்யான், யோயோக்கு ப்ரப்போஸ் பண்ணா அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா, அந்த சந்தோஷத்தை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவளுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்போ அவன் இவங்க ரெண்டு பேரை பார்த்தவொடனே, இந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்காளேன்னு ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இந்த பூ உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவ்வளவு அதை வாங்கிக்கிறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உன்னோட ஃபோன் நம்பர் தெரியா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஃபோன் நம்பர் கேட்க, இவ்வளோ கொடுத்துட்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காலேஜுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க இவ்வளோ பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த டாங் இருக்கால, இவ போன தடவை காமிக்ஸ் கூட எழுதினாலே, அதில் வின் பண்ணதுக்கு காரணம் இவளுக்கு ஜட்ஜுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிறா. இப்போ அவ இப்படி ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட புது ஃப்ரெண்டு தான் வரா, ஷென்யான். இப்போ அவன் வந்து, நியூஸ் கேள்விப்பட்டியா, உன்னை பற்றின ரூமர்ஸ் தான் காலேஜ் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு பண்ணான்னு இவ கேட்குறா. வேற யாரு, கீரிப்புல தான், அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நான் அப்புறமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவனை பார்க்க போலாவான்னு ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் கேண்டீன்ல உட்காந்துட்டு இருக்கான். எதுக்காக என்னை பத்தி தப்பு தப்பா ரூமர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் இப்படி கேள்வி கேட்கறத பார்த்தவன அவனை பார்த்தீங்கன்னா, என்னம்மா உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா, அன்னைக்கு ரெண்டு பசங்க கூட ஒன்னா சுத்தின, இன்னைக்கு இவன் கூட மட்டும் சுத்திட்டு இருக்கன்னு சொல்ல, அதை பார்த்தவனா அவன் அடிக்கலான்னு வர ஹீரோயின் தடுக்கிறா. எங்க பாரு, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், மற்றபடி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை பற்றி தப்பு தப்பாக வெளியே சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, உன்னோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன், நீ மட்டும் மைக்கில் எல்லாருடையும் மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்க, கண்டிப்பாக இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவேன், உனக்கு ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னா அவனை பார்த்தீங்கன்னா, சரி சரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எதுவும் பண்ணி தலையாதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்க. பின்னாடி இந்த கீரிப்புள்ள பாட்டிலோட நின்றுட்டு இருக்கான். இப்போ அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு, என்னையே மிரட்டுறியா, அவனை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு இவன் பாட்டில் எடுத்துட்டு குத்துற மாதிரி வர ஹீரோ கரெக்டா குறுக்க வந்துடுறான். பார்த்தா அந்த பாட்டில் ஹீரோ மேல பட்டுருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேரி பிள்ளைய கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்க, வேணா விட்டுருங்க செத்துற போறான்னு இவ தடுத்துட்டு இருக்க. ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். சார், நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்க, இந்த சைடு ஹீரோயின் கையை பாக்குறா. என் கையில ரத்தமா இருக்கு, உனக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, வா வீட்டுக்கு போலான்னு இவ ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவன் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்ப இவ எப்படி மருந்து போட்டு விட்டுட்டு, எப்ப நீங்க வெளியூர்ல இருந்து திரும்ப வந்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்ல, உனக்கு கூட தான் கிராஜுவேஷன் ஆகி காலேஜில் சேர்ந்துட்டேன், என்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லலன்னு சொல்ல, டைம் இல்லப்பா அதனாலதான் சொல்லலன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, நீ கிராஜுவேஷன் வாங்குற அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தேன், நீ ரொம்ப பிஸியாக இருந்த, அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, நீங்கள் வந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தவங்களை வந்து பார்த்துருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு இவ காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. ஹீரோவை படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோவை டச் பண்ணி பார்க்க அவனுக்கு பயங்கர ஃபீவரா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஹீரோக்கு ஃபீவர் டேப்லெட்லாம் போட்டு விட்டுட்டு அவனை படுக்க வச்சுட்டு இருக்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ற அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க. இப்போ அவன் இவ்வளோ கிட்ட
கிட்ட ஹீரோவா பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் தான் வரான். டாங் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்து இவ ஷாக் ஆகிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 3 பேர் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஷோல்டர்ல அடிபட்டிருக்கல, அப்புறம் எதுக்காக அந்த கையில சாப்பிடுறீங்க, இந்த கையில சாப்பிடலாம்னு இவ சொல்ல அதை பார்த்தோன்னா அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா போற பக்கம் பார்த்தா இவளே ஊட்டி விட்டுருவா போலேன்னு இவ கற்பனை உலகத்துக்கே போயிடுறான். ஹீரோயின் ஹீரோக்கு ஊட்டி விடுற மாதிரியும் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியும் யோசிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்க என் வாழ்க்கையில நான் விடவே மாட்டேன். டே உனக்கு கை தானே வலிக்குது, என்கிட்ட சொல்லு நான் ஊட்டி விடுறேன், இப்படி குத்தி இப்படி ஊட்டணும் பாருன்னு இவன் ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அவனும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் ரூமுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் காயத்துக்கு மருந்து போடலான்னு வரான். இப்ப அவன் அவனோட சட்டையை இப்படி கழட்டிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா ஒருவேளை என் தங்கச்சி இதை பார்த்துட்டு நான் மருந்து போடுறேன்னு இவன் கூட ஒன்று சேர்ந்துட்டானா என்ன பண்றதுன்னு தெரியலையே, கடவுளே அப்படிலாம் நடக்கவே கூடாதுன்னு யோசிச்சுட்டு டே மச்சான் நான் உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றேன் திருப்புன்னு சொல்லி ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அவன் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் ஹீரோனை கூட்டிட்டு தனியா வந்துடுறான். அடே இங்க பாரு, ஒழுங்கா அவனை விட்டு தள்ளி போயிரு, அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா நீ என்ன பேசிட்டு இருக்க, என்னை காப்பாத்த போய் தான் அவருக்கு அடிபட்டுச்சு, அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்து சரி நேற்று நைட்டு பார்க்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தீங்க, இதனால அப்படி இருந்தீங்க, உண்மையை சொல்றேன்னு கேட்க டே அவருக்கு மாத்திரை போட்டு விட்டு படுக்க வச்சேன், நீ பார்க்கறதுக்கு கிஸ் பண்ற மாதிரி தோணுச்சு, இப்படி எல்லாமா நீ என்கிட்ட கேட்டுட்டு இருப்ப, ஏதோ தப்பான ஆங்கிள் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, உண்மையை தானே சொல்ற, சத்தியமா உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையேன்னு கேட்க அட சத்தியமா எதுவும் இல்லை, ஏன் உசுறு போட்டு வாங்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட பொடி குட்டிச்சாதான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோ கிட்ட பேசலான்னு வர அவங்க அண்ணன் விட மாட்டேங்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அதுவா நான் குளிக்க போலான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உங்களால எப்படி குளிக்க முடியும், உங்க கையில தான் அடிபட்டிருக்கு, உங்க காயத்துல தண்ணி படவே கூடாது, உங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், அப்பதான் உங்களால குளிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா நானே அவனை குளிக்க வச்சு தள்ளுறேன்னு சொல்ல இவ யோசிச்சு பாக்குறா 2 பேரும் ஒன்னா குளிச்சா எப்படி இருக்குன்னு. இப்ப அவங்க 2 பேரும் பாத்ரூம்ல ஒன்னா குளிச்சிட்டு இருக்க. அவங்க ஹீரோவை திரும்பி கூட பார்க்காம அவ காயத்திலே போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கு. நீ இப்படி குளிக்க வைக்கிறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம், ஏன்டா என்ன போட்டு படாத படுத்துறேன்னு ஹீரோ கேட்க என்ன பண்ணி தலையிறது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அது எல்லாமே கனவு தான். ஹீரோயின் தான் அவங்க 2 பேரும் ஒன்னா குளிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு குளிக்கிறதுக்காக போக இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு யான் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி அந்த கீரிப்புல உன்னை தாக்க வந்தானாமே, உன் ஃப்ரெண்டு காப்பாத்தி அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஆமா ஆமா என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவர் இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் ஆகல நீ கவலைப்படாதுன்னு சொல்ல சரி சரி பார்த்து பத்திரமா இருன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒன்னதான் உட்காந்துட்டு இருக்க. இவ காமிக்ஸ்க்கு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா டாங் என்ன நீ டிராயிங் பண்ணி கூட அப்படின்னு சொல்ல நான் மனுஷங்களெல்லாம் வரைய மாட்டேன் போடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி சொல்ற, நான் வேணா உனக்கு காசு தரேன், 10,000 தரேன்னு சொல்ல இவ அமைதியா இருக்கா. 50,000 தரேன் இல்லைன்னா 1,00,000 தரேன், எவ்வளவு கொடுத்தா நீ வரைஞ்சு தருவா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொன்னதை பார்த்தோன்னா இவ அப்படியே இதை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இதை சாக்கா வச்சுட்டு ஹீரோ கூட க்ளோஸ் ஆகலான்னு தான் இவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹீரோ கூட தான் இருக்கா. ஹீரோ கிட்ட போர்ட்ரேட் டிராயிங் வரையணும்னு கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பான். இப்ப இவ ஹீரோ மேல கரப்படக்கூடாதுன்னு இவ ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவை கட்டி பிடிக்கிற மாதிரி கிட்ட நின்னுட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல பெயிண்ட் எல்லாம் அப்பி விட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி விளையாட ஹீரோவை கண்ணையே பாக்குறான். ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் ஹீரோ இவளை இப்படி பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் பெட்ல ஒன்னா இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாமே கனவுதான். என்ன எனக்கு இப்படி ஒரு கனவு வருது, உண்மையாவே நான் அவளை காதலிக்கிறேனா, இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோனை தேடி வந்துட்டு இருக்க. பார்த்தா அவள் ஃபோனே டேபிளுக்கு கீழே இருக்க. அதே எடுக்கலான்னு இவ கீழே குடிஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க 1 மில்லியன் பணம் எனக்கு வந்தாகணும், வரலன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல எந்த விளைவை பத்தி பேசுறாரு, ஒருவேளை யாராவது இவர்கிட்ட கெஞ்சுவாங்களோ, தயவு செஞ்சு என் காசை திரும்ப கொடுத்துருங்க, அந்த காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன், வேணா நான் என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டுறேன், அந்த ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கங்கன்னு ஹீரோவை சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவங்க கிட்ட பணம் கேட்குற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு பாவம் இவர்
இவர் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு போலயே. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேன்னு இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அன்னைக்கிட்ட தான் போகிறா. இப்போ அவங்க அன்னைக்கிட்ட போயிட்டு, அண்ணா உன்னோட அக்கௌண்ட்டில் எப்படியும் ஒரு மில்லியன் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிட்டு, ஏண்டி உன் மண்டையில் அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சரி சரி நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன்னு இவ அவளோட ஃப்ரெண்ட்ஸே தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்க யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 1 மில்லியன் அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இப்போ இவளுக்கு ஷென்யானோட ஞாபகம் வந்து அவனை பார்க்க தான் போறா. இப்போ அவன்கிட்ட வந்து, ஏண்டா நான் நல்லா டிராயிங் பண்றேன்னு உனக்கு தோணுதான்னு கேட்க, ஆமா செல்லம் உண்மையாவே நீ சூப்பரா டிராயிங் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க, என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி டிராயிங் பண்ணி தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு காசு வேணும், 1 மில்லியன் வேணும்னு சொல்ல, என்னது 1 மில்லியனா, சரி நீ சொல்றத பத்தி யோசிச்சு பார்க்குறேன், டக்குன்னு என்னால் முடிவு சொல்ல முடியாதுன்னு சொல்ல, சரி யோசிச்சு பொறுமையா சொல்லுன்னு சொல்ல அவனு சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவனை பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை பார்க்க தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக அவனோட அண்ணன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அந்த குட்டி பையன் தான் ஷென்யான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்ல, என்ன ஹெல்ப்பு, நீ எது கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் சொன்னாதண்ணா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு கூட அவுட்டிங் போகலான் இருக்கேன், அந்த பொண்ணுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு காசு வேணும்னு சொல்ல, சரி எவ்வளோ பணம் வேணும்னு ஹீரோ கேட்குறான். ஒரு 1 மில்லியன் வேணும்னு சொல்ல, மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போடா, செருப்பால அடிச்சு துரத்துவேன்னு சொல்ல, ஐயோ அண்ணா தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாத, உன்னை விட்டா எனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு எல்லாமே நீ தானே, தயவு செஞ்சு காசு கொடுறான்னு இவன் கெஞ்சிட்டு இருக்க. எங்க பாரு, காசை சும்மா எல்லாம் தர முடியாது, அந்த 1 மில்லியனை இன்ட்ரெஸ்டோட திரும்பி தரணும், ஓகேவான்னு சொல்ல, சரின்னு இவனும் சொல்லிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமான்னு சொல்ல, கண்டிப்பாக மீட் பண்ணலான்னு இவ அட்ரஸை சென்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா இவன் ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உன்னோட டிராயிங் எனக்கு தான் சொந்தம், அது மட்டும் இல்லாமல் நீ புதுசாக எழுதுகிற காமிக்ஸ்க்கும் நான் தான் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன் இவளோட கையை விடாமல் குலுக்கிட்டு இருக்க, போது போது விட்றான்னு சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொரு நல்ல விஷயம் சொல்லணும், உன்னோட காமிக்ஸை ஒரு ஆளுக்கு பிடிச்சி போச்சு, அவர் உன்னோட காமிக்ஸை வாங்கி பப்ளிஷ் பண்ணுறதா ஒதுக்கிட்டாரு, அவரை போய் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலான்னு சொல்ல, உண்மையாவை சொல்கிற, இது இன்னும் டபுள் சந்தோஷமால இருக்குன்னு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, டே இதுக்கப்புறம் நம்ம மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் போதையில் உளறிட்டு இருக்க, இந்த சைடை நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல், ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாமல் முழிச்சிட்டு ஒரு வழியாக அவள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு பொறாம வந்து, இவன் என்ன இவ கூட பேசிட்டு இருக்கா, ஒருவேளை இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்ட வர, அண்ணா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அவனோட அண்ணா வணிகிறேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். அவன் எங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்க, நான் உனக்காக மெசேஜ் பண்ணேன், எந்த ரிப்ளைவும் பண்ணல, ஏன் ரிப்ளை பண்ணாம இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அது கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்னு இவ சொல்ல, நீ ஏதோ ஃபீல் பண்ணாத, என் அண்ணன் உனக்கு கோச்சிக்க மாட்டாரு, நாம 2 பேரும் அடுத்த கான்ட்ராக்டை சீக்கிரம் போட்டாகணும்னு அவன் பேச, இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்த உடனே பொறாம தாங்க முடியாம ஹீரோ அங்க உள்ள ஒயின் எடுத்து குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு செம காண்டாகுது. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ வீட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவனோட தம்பியை வந்துடுறான். இப்போ அவன் வந்து, அண்ணா ஏன்னா இவ்வளோ குடிச்சிட்டு இருக்க, இவ்வளோ குடிச்சா அவன் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ மேலே படுத்துத்தோங்க, ஒழுங்கா தள்ளி போடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அண்ணா உனக்கு என்ன பிடிக்காது தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே படுத்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ சின்ன வயசுலேருந்தே இவன் மேலே கோவமாக இருக்க மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் பாசெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும், அதை வெளியே காமிச்சிக்க மாட்டான். இவன் சின்ன பையனாக இருக்கும்போது, அண்ணா வானா விளாட்லான்னு சொல்ல, யாருடாண்ணா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி ஹீரோவனை துரத்தி விட்டுருப்பான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அண்ணா எனக்கு கறி வேணும் அப்படின்னு சொல்ல, சரி எடுத்துட்டு வரேன்னு ஹீரோவும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, அவனை பார்த்தீங்கன்னா போதையில், என் அண்ணனுக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு நல்லா தெரியும், சும்மா என் மேலே பாசம் இல்லாத மாதிரி மட்டும் நடிக்காத அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க. அவன் பேசுறத பார்த்தவொடனே ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு வந்து ட்ரெஸ் வாங்கலான்னு இவன் ட்ரெஸ் வாங்கிட்டு பே பண்ணலான்னு வர, ஹீரோயின் வந்து குறுக்கால பே பண்ணிடுறா. சார் உங்களோட பில்லை மேடம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஒன்றதான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக என் ட்ரெஸ்ஸுக்கு நீ காசு கொடுத்த அப்படின்னு சொல்ல, நீங்கள் உயிரே காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக நினச்சிக்கோங்க, இது உங்களுக்காக தான், அப்புறம் இதில் உள்ள பணமும் உங்களுக்காக தான், உங்களுக்கு பண தேவை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், இதில் 1 மில்லியன் இருக்குது, இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்போ உங்ககிட்ட காசு இருக்கோ அப்போ என்கிட்ட கொடுத்தா போதும்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு காசு தேவை இருக்கிற ஆள் மாதிரியா இருக்குது, நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு காசு தேவைப்படுதுன்னு இவன் கேட்டுட்ருக்க. இல்லை
அன்னைக்கு நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். காசு கொடுக்கலன்னா விளைவுகள் மோசமாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களா, அதுலேருந்தே புரிஞ்சுது உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னு. அதுக்காக தான் உங்களுக்காக 1 மில்லியன் ரெடி பண்ணேன். இந்த காசை வச்சுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் காசு கேட்டது என் அசிஸ்டன்ட் கிட்ட, என் கார்டு அவன் தான் வச்சிருக்கான். நான் 2 தடவை காசு எடுத்துட்டு வர சொன்னேன், அவன் எடுத்துட்டே வரல. அதான் இந்த தடவையாவது எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தேன். அதை போய் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. எனக்கு காசு பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல. ஓ, அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனான்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பணத்தை சேமிச்சியான்னு கேட்க, ஆமா, உங்களுக்காக தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், கண்டிப்பா நான் உதவி பண்ணுவேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர், அதனால தான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அவன் மேல உள்ள காதல் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவளை பொறுத்த வரைக்கும் அவள் மனசுல நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன், அவள் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றான். என் அம்மாக்கு அப்புறம் என் மேல பாசமா இருக்க ஒரே பொண்ணு இவ தான். இவளை என்னைக்கு நான் விட்டு கொடுத்துடக்கூடாது. என் மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்ல போறேன்னு ஹீரோ நைட் டேபிள பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தம்பியே டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. டே, உன் முடியெல்லாம் கழிஞ்சு போயிருக்கு பாருன்னு சொல்லி இவ சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்தவொன்னே ஹீரோ மனசு கஷ்டமாயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அது என் அண்ணன் தானே என்ன, இவனும் பின்னாடியே வந்துடுறான். அண்ணா, எங்க போற? வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறேன்னு சொல்ல. எங்க பாரு, டாங்க விட்டு தள்ளிப்போ, நான் அவளை காதலிக்கிறேன், அவகிட்ட க்ளோஸ் ஆகாதுன்னு சொல்ல. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? அவளை ஃபர்ஸ்ட் காதலிச்சது நான் தான், அவ எனக்கு தான் சொந்தம், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அது நல்லாவே தெரியுது. பொறாமைனால தானே இப்படிலாம் பேசுறேன்னு சொல்ல. எங்க பாருடா, நான் பொறாமைனால பேசல, என் மனசுல இருக்கதான் உங்ககிட்ட சொல்றேன். அவ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க. அதை நீ சொல்லாத, அவ சொல்லட்டுன்னு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அண்ணன் தம்பியா இருந்தவங்க 2 பேரும் வில்லன்களா மாறிடுறானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. ஏன்னா அவளோட காமிக்ஸ் ரிலீஸ் ஆக போது அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கூப்பிட்டு வச்சுட்டு இருக்க. பார்த்தா இவனுங்க 2 பேரும் கண்ணாலேயே போர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்ன 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலான்னு இவங்க எல்லாரும் ஒயின் சாப்பிட்லான்னு வர பார்த்தா அவன் டோஸ்ட் பண்ணுறான். அடுத்து இவன் டோஸ்ட் பண்ணுறான். அதை பார்த்தவொடனே தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கணும், உனக்கே நல்லா தெரியும், எனக்கு ஊட்டி விடேன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ஊட்டி விடுறா. இவன் இப்படி ஊட்டி விடுறதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பொறாம வந்துட்டு இருக்க. அவன் ஜாலியாக ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவியா, எனக்கு ஊட்டி விட மாட்டியான்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் போகாத, சேஃப்டி கிடையாதுன்னு இந்த பக்கம் பிடிச்சி இல்லை, நீ இந்த பக்கம் போடா, நீ பக்கத்தில் இருக்கிறதா சேஃப்டி இல்லைன்னு ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தவொடனே இவளுக்கு வித்தியாசமா இருக்கு. என்னவனுங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்க. இப்ப இடையில ஒரு ஆளு சைக்கிளை கொண்டாந்து நடுவில் விடுற மாதிரி வர. அதை பார்த்தவொடனே இவ ஹீரோவை பிடிச்சி தள்ளிட்டு 2 பேரும் தனியா போயிடுறாங்க. பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல நின்றுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே தம்பிக்காரனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்பவில் பார்த்தீங்கன்னா என் வீடு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான், 2 பேரை கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ, 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்க. என்னடி அதிசயமா காலங்காத்தால என்ன பார்க்க வந்துட்ட அப்படின்னு சொல்ல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி, அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரோட நினைப்பவே இருக்கு, என்னால் அவரை மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நீ அவனை காதலிக்கிற? ஆமா தானே, அதை சொல்ல தானே இங்க வந்தேன்னு சொல்ல. ஆமா, நான் அவரை காதலிக்கிறேன், எனக்கு நைட்டு நாங்கள் 2 பேரும் டின்னருக்கு கூட போக போறோம்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ண டின்னர் எதாவது காட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக கதை பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா கேம் கூட விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேமில் ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு நான் கேள்வி கேட்குறேன், உனக்கு தம்பிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு இவ சொல்கிறா. இப்போ அடுத்து இந்த கேமில் இவளுக்கு கொஸ்டின் கேட்குற சான்ஸ் வந்தவொன்னே, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். பார்த்தா 2 பேரும் அவங்க மனசில் உள்ள டவுட் எல்லாத்தையும் பேசியே தீர்த்துக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி, நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக இவ கேட்டது தப்பான மீனிங்கில் ஹீரோ பொண்ணுங்க கூட ஸ்டே பண்ணுறதுக்காக எவ்வளோ கேட்பான் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஒர்க்கை பற்றி சொல்லிட்டு இருக்கான். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 மில்லியன் வாங்குவேன்னு சொல்ல, எடுத்து 8 மில்லியனா, அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா.
இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா போது தலைக்கேறி ஒரு நைட்டுக்கு வேணா நான் புக் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுட்டே அவளை பார்த்துட்டு இருக்க இவ மட்டையாயிரா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க இவ போதையில் தள்ளாடிட்டு படுத்திருக்கிறா. இவ இப்படி படுத்துட்டு இருக்க ஹீரோவோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஏறிட்டு எங்கே போக பார்க்குற எங்க பாரு இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட தான் இருக்கணும் ஆனால் ஒரு நைட்டுக்கு 8 மில்லியன்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோவா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். பார்த்தா 2 பேரும் அவங்களே அறியாம கிஸ் பண்ணிட்டு இருக்க. இல்ல நீ சுயநினைவுல இல்ல நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீ யாருன்னு. நான் ஒன்னுதான் காதலிக்கிறேன் என்னால நீ எல்லாமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ கிஸ் பண்ண ஹீரோவா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் அவனோட கோட்டை கழட்டிட்டு இவளை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க 2 பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ போகலான்னு பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நேற்று நைட்டு நான் எதுவும் கிறுக்குத்தனமா பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எதுவும் பண்ணலன்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே பெட்ல ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கோன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. நேற்று நைட்டு நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை என்னை கிஸ் பண்ணிட்டு என்னை காதலிக்கிறதா சொன்னேன். அப்புறம் ஒரு நைட்டுக்கு 8 மில்லியன் ரொம்ப ஜாஸ்தி இன்ஸ்டால்மெண்ட்ல வேணா தரவான்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஆனா நீ என்னை காதலிக்கிறன்றது மட்டும் உண்மை. அதனால இன்னையிலேருந்து நீ என்னால் லவ்வர்ஸ் உன்னோட இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுமையாக கொடுன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு சாரி நான் போதையில் எதுவும் தெரியாமல் வளரிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க நான் அப்புறமா வந்து அவங்கள பார்க்குறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண அந்த சைடு இவனோட தம்பி இதை கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்மள் தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா டாங் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்க அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரிடா நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் ஆனால் அது நீ கிடையாது உங்கள் அண்ணன் நேற்று நானும் உங்கள் அண்ணனும் ஒன்றா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிடறான். இப்போ ஹீரோயின் இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயத்த அவன் கிட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கூட டேட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிடுறா. பார்த்தா ஹீரோ அவனோட கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த கார் எங்கேருந்து வந்துச்சுன்னு இவ கேட்குறா. என்னோட கார் தான் வந்து ஏறுன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க கூட ஒன்றா இருந்து சம்பாதிச்ச காசா இப்படி காரை வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ ஹீரோ கூட காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உனக்குன்னு நான் எந்த கிஃப்ட் வாங்கல இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவிலுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு கண்ணத்தை காமிச்சிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டேட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இவளோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ இவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவன் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்கு அந்த பொண்ணுங்க கூட அவனுக்கு கனெக்ஷன் இருந்தா என்ன பண்றது இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல அப்படின்னா அவனை ஃபாலோ பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அவனை ஃபாலோ பண்ணி பாரு அவன் மறுபடியும் அந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்க கூட காண்டாக்ட்ல இருந்தானா அப்புறமா அவனை பாத்துக்கலாம்னு சொல்ல இவ்வளவு சரின்னு ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடா. இப்ப அடுத்த நாள் இவ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அதே பணக்கார பொண்ணு கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். உங்க அப்பாவோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருதுன்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீ கூட வரலாட்டியே பரவாயில்ல உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு என்னது இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டா ஏண்டா எப்படி அந்த பொண்ணை நீ ப்ரெக்னெண்ட் ஆக்கலாம் மான கேட்டவனே என்ன காதலிக்கிறேன் தானே சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க. அழகே நான் சொல்கிறத கேளு நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் கத்துன்னு சொல்லிட்டு இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு உண்மையை சொல்லுன்னு அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு எந்திரிக்கிறா. பார்த்தா அவ வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்தவொடனே நம்மளுக்கு இன்னும் கோவம் வந்து பொறுக்கி பையிலே என்னையே ஏமாத்த பாத்தியா சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்டாடானே ஹீரோவா அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அடு சத்தியமா அந்த பொண்ணு என்னோட ஸ்டெப் மதர் அப்படின்னு ஹீரோ அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலா அவங்க அப்பாவோட 3வது பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவகிட்ட சொல்ல சாரிப்பா இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாமல் நான் கோவப்பட்டுட்டேன்னு சொல்ல நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இதை பற்றி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தப்பு எல்லாம் என் மேலே தான் என்னை மன்னிச்சு நின்று ஹீரோ சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி எல்லார் முன்னாடியும் உன்னை வேற அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டல அதுவே எனக்கு போதுன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரி வேலை பார்க்குறாள் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு இவ எல்லாத்தையும் சொல்ல அடிப்பாவி நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணை நீந்தான்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் தான் வரான். அடியே உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இவன் உள்ள வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் எப்படி பார்த்தோன்னா
அவன் ஷாக் ஆயிட்டு அவன் கண்ணத்திலே அரைச்சிட்டு இது கனவா நினைவா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, ஏண்டி இந்த தடவை உங்க ரெண்டு பேரே தப்பான ஆங்கிள் பார்த்துட்டேன்னு சொல்லாதன்னு சொல்ல, அண்ணா நீ இப்பயும் தப்பா தான் பார்த்துட்ட, எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, குட்டச்சி இதுக்கு மேலே ஏதாவது பேசினா உன் வாயை கிழிச்சு போட்டுருவேன், வாயை மூடு, என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். அடே இங்க பாருடா, ஒழுங்கா என் தங்கச்சியை விட்டு தள்ளி போயிரு, நீ சரியான கிரிமினல் அப்படின்றத மறந்துடாதுன்னு சொல்ல, நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாதுன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. உட்காருங்க கோவப்படாதீங்கன்னு இவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், என்னை பத்தி வெளியே வர்றது எல்லாமே ரூமர் தான், என் மேல எந்த தப்பும் இல்லை, அந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா அவனை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதுன்னு இவ சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா எங்க பாருடே இதுக்கப்புறம் அவன் கூட பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான், ஒழுங்கா என் கூட வந்து தல, உனக்கு பல்லு விலைக்கு விடணும், அவனே கிஸ் பண்றேன்னு அவங்க அண்ணன் ஹீரோன் அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இவன் இப்படி கொட்டிட்டு போறதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது டாங் எனக்கு சொந்தமாகணும், அதுக்கு அவங்க அண்ணனோட வீக்னஸ்ல கைய வைக்க வேண்டியதானே ஹீரோ இதை பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக ஹீரோனோட அண்ணன் ரோபோட்டிக் கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஆள். அவன் பெரிய பெரிய கம்பெனிக்கு அவனோட மாடல்லாம் சென்ட் பண்ணுவான். அந்த கம்பெனிக்கு அவனோட மாடல் பிடிச்சதுன்னா இவன் கிட்ட வேலை கொடுப்பாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவோட கம்பெனிக்கு வந்து, சார் என்னோட ப்ராஜெக்டை உங்கள் கம்பெனிக்கு காட்டலான்னு வந்திருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல பாஸாக இருக்கிறது ஹீரோ தான். அவனை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிட்டு, என்னது நீயா ஷென் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டா ஷென் கம்பெனியோட ஓனர் நான் தான், டிராயிங் அப்படின்றது என் மன நிம்மதிக்காக நான் பண்ணிட்டு இருக்குது. எங்க பாரு உன் தங்கச்சி நினச்சி நீ கவலைப்படாத, அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன், அப்புறம் உன்னோட ப்ராஜெக்டை பற்றியே கவலைப்படாத, உன் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஓகே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளோட அண்ணனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தியே, அந்த பொண்ணு என்னாச்சுன்னு சொல்ல, அது எங்கள் அப்பாவோட 3வது பொண்டாட்டி, அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த விஷயத்த வெளியே சொல்ல எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, என்னை மன்னிச்சிருன்னு ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. சரி மச்சான் அழுகாத, 1000 தான் இருந்தாலே நீ என்னோட ஃப்ரெண்டாக போயிட்ட, நீ இப்படி அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குடான்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன், ஆனால் உன் தங்கச்சியை மட்டும் கட்டி கொடுத்துருன்னு சொல்ல அவங்க அண்ணன் முகம் மாறி போயிடுது. இங்கே பாருடா, என்ன பிடிச்சி என் தங்கச்சியை கவுக்கலன்னு பார்க்குறியா, அது கனவுல கூட நடக்காது, என் தங்கச்சிக்கும் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஆனால் நானும் அவளும் ஆல்ரெடி ஒன்றா இருந்துட்டோன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுறான். எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சியை ஏமாத்திருப்பேன்னு அவன் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவங்க அண்ணன் தூரமாக நின்று பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். என்னால் அதை நம்பவே முடியல, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போவே இப்படி பார்த்துட்டு இருக்க அவனுக்கு ஹீரோ கூட பேசினதா ஞாபகம் வருது. அவன் என்ன சொல்லியிருப்பானா, உன் தங்கச்சியை கட்டிக்க போகிறவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அப்படியெல்லாம் நான் இருக்கேன், உன்னை விட பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கேன், ஃபேமிலி பேக்ரவுண்டு ஓகே, லைஃப்பில் செட்டிலான பையன்ப்பா, உன் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் சோகமாக இருந்துட்டு இருக்க. மச்சான் ஏண்டா சோகமாக இருக்க, 1000 தான் இருந்தாலும் நீ நானும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு இருக்க, மரியாதையை உன் கையை எடு, கையை வெட்டி போட்டுருவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஏன்னா இப்படி பேசுகிற, அதான் எங்களோட காதலுக்கு ஓகே பண்ணிட்டியே, அப்புறம் இன்னும் அவன் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ வாயை முறி குட்டச்சி, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. மாமா கோவப்படாதடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பெட்ரூமில் தான் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் தான் வரான். இப்போ அவங்க அண்ணன் வந்து எட்டி பார்த்துட்டு, ரெண்டு பேரும் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணீங்க காலை உடச்சு போட்டுருவேன், ஒழுங்கா படுத்து தூங்குற வேலையை பாருங்க, டேய் மரியாதை எந்திரிச்சு ஏன் ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், அதனால ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிட்டு போன்னு சொல்ல ஹீரோவோ கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். இவன் இப்படி கிட்ட வந்துட்டு இருக்க. மறுபடியும் அவங்க அண்ணன் உள்ளே வந்துட்டு, மரியாதையை வெளியே வரியா இல்லை முடிய பிடிச்சி இழுத்துட்டு போவான்னு சொல்ல, தயவு செஞ்சு எந்திரிச்சு போடா, இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டானே இவ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை பார்த்து பேசதான் வந்திருக்கான். இப்போ அவங்க அண்ணன் கிட்ட ஹீரோ ஒரு ரிங்கை காமிக்க, அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என் தங்கச்சி உன் கூட தான் இருக்கா, இதுல நானும் வேணும்னு ஆசைப்படுறியா, சத்தியமா என்ன நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனோட உடம்ப மறைச்சிட்டு என்ன பண்ணி தலையிறது, என் தங்கச்சிக்காக இப்படி ஒரு
ஒரு முடிவு எடுக்கிறேன், நீ கையை நீட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமாடா, இது ஒன்றும் உனக்காக கிடையாதுன்னு சொல்ல, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். எங்க பாருடா, கல்யாணம் ஒன்று சின்ன பிள்ளை விஷயம் கிடையாது, என் தங்கச்சியோட வாழ்க்கை, எந்த முடிவு எடுத்தாலே யோசிச்சிடுன்னு சொல்ல, நல்லா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை நல்லபடியா பார்த்துக்கடான்னு சொல்ல ஹீரோவும் சரின்றான். இப்போ அப்படியே கட் பண்ண இவங்க 2 பேரோட கல்யாண நாளை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் கல்யாண மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிருக்கான். இப்போ இவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா உன் கண்ணு 2ஐயும் நோண்டி எடுத்துருவேன், அவளை நல்லபடியாக பார்த்துக்கடான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு வந்து அவனோட ஃபியான்சி நான் தான் சொல்ல, அதை பார்த்தவொன்னே அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதா முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க, உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியலன்னா அது என்னோட தப்பு கிடையாது, உங்கள் அப்பா தான் இந்த கல்யாண அக்ரிமெண்ட்டை போட்டார், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அதுக்கான காம்பன்சேஷனை கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நம்மளோட கல்யாணம் பிஸ்னஸ் மேரேஜ், என்னால் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லவே முடியாது, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அதுக்கான காம்பன்சேஷனாக நிறைய கொடுக்க வேண்டியது வரும்னு சொல்ல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தரேன், என்ன காம்பன்சேஷன் வேணும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஓ, கம்பெனியில் பாதி கம்பெனியை எனக்கு எழுதி தர்ற மாதிரி இருக்கும், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் போய் கேண்டி பார்க்கணும்னு சொல்ல, என்னது கேண்டியான இவ கேட்குறா. ஆமாம், கேண்டி காமிக்ஸ் பார்க்கணுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்னோட ஃபேனா, என்னால் நம்பவே முடியல, அந்த காமிக்ஸ் எழுதுறது நான் தான் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னா அவளும் ஷாக் ஆகிறா. இந்த வார கதை இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன்னு பார்த்தா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவளுக்காக வேணா உன்னை சும்மா விட்டுட்டு போகிறேன், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவங்க அப்பா போட்ட என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட்டை என் ஃபேமிலி அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போக, அப்பாடா தலைக்கு வந்த பிரச்சனை அப்படியே போயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இந்த மேரேஜை மட்டும் எப்படியாவது நிப்பாட்டினா போதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். எங்க பாருடா, அப்பா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கூட கல்யாண அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, ஆனால் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போடல, நம்ம வீட்டு பசங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டிருக்காரு, நீ பார்க்க அழகாயிட்ட, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, ஏண்டா உனக்கு மனசாட்சி இல்லையா, உன் தம்பின்றதுனால என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக முடிக்க பார்க்குற, அந்த பொண்ணுக்கு எனக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு மருமக மாதிரி இருப்பேனா, என்ன போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற, நீ சந்தோஷமா இருக்குன்றதுக்காக என்ன பழிக்காடாக்க பார்க்குறியே, நீ எல்லாம் அண்ணனா அப்படின்னு ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்ட, சரி விடு, நீ என் தம்பி இல்லைன்றதை இதிலே ப்ரூவ் பண்ணிட்ட, நீ என்னைக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கனே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா இவன் ஜோலியை முடிக்காமல் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவனை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான், கூடவே இவளோட அண்ணனும் வந்திருக்கான். இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எனக்கு உன் காமிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னா அது என்னோட ஃபேவரட், அதனால இனிமேல் நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் இனிமேல் உன்னோட பார்ட்னர்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம என்கேஜ்மெண்ட் விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி யோசிச்சு பார்க்குறேன்னு இந்த பொண்ணை பேச பார்த்தா ஹீரோயினோட அண்ணனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையே வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். அவன் மனசில் இந்த பொண்ணை பற்றி என்ன யோசிக்கிறான்னு தெரில. இப்போ இவன் இப்படி அவளை வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கதை ஹீரோ பார்க்க, ரைட்டு என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இன்னொரு பையனை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. டாங்க்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. என்னது டாங்க்கு கல்யாணமா, யாரை கேட்டு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணீங்க, நான் வர வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இவே ஃபாரின்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு கட் பண்ணால் இவங்களோட கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடியாக வாழ போறீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கு. இந்த சைடு இவளோட அண்ணனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் புருஷன் முண்டாட்டின்னு அவங்க சர்டிஃபிகேட்ல சீல் போடலான்னு வர அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த பையன் ஓடி வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை பிடுங்கிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஏண்டா நான் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்றதே மறந்துட்டீங்களா, 2 பேருக்கும் நான் உயிரோடு இருக்கேன்றதே ஞாபகம் இல்லையா, எவ்வளோ தைரியம் தான் என் ஒரே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண பார்ப்பேன்னு ஹீரோயினோட மூத்த அண்ணன் வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ யாரு, உன் பேர் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேரு ஷென்னு, எனக்கு 28 வயசு ஆகுது, வருஷத்துக்கு 8 மில்லியன் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல, 28 வயசா, என் தங்கச்சிக்கு 20 ஆகுது, 8 வருஷம் பெரியவன், இந்த 8 வருஷத்துல உனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, நீ சிங்கிளாவா இருந்திருக்கன்னு கேட்க, ஆமா ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் காதல் உங்க தங்கச்சி தான் சொல்ல, ஃபர்ஸ்ட் காதலா,
உனக்கு என்ன எதுவும் வேலை செய்யாதானே உங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்க. இல்லையே, எல்லாம் நல்லதா வேலை செய்யணும் இவ சொல்லிட்டு இருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கீங்களான்னு அவை கோவப்பட்டுட்டு இருக்க. அண்ணா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் அவங்க 2 பேரையும் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் பக்கத்துல கூட உட்கார விட மாட்டேன். நீ எதுக்கு கவலைப்படாத, என்ன நம்பு அப்படின்னு அவை சொல்லிட்டு இருக்க. அவனும் அமைதியா உட்காந்துடுறான். எப்ப பாத்தீங்கன்னா, அண்ணா நான் வந்து சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, என் வாழ்க்கையை முடிவு பண்ற உரிமை இருக்குன்னு சொல்ல வாய் மூடிட்டு உட்காருன்னு அவன் சொல்ல இவ்வளோ அமைதியா உட்காந்துட்டா. எங்க பாரு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் தங்கச்சியா மறந்துரு, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடா, அதான் உனக்கு நல்லது. இப்போ நீ இந்த இடத்த விட்டு போகலன்னா பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்ல ஹீரோவும் சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அவன் போகிறத பார்த்தோன்னே இவங்க அண்ணன் எந்திரிக்கலான்னு பார்க்க, என்னடா நீ அவன் கூட வெளியே போறியான்னு சொல்ல, நான் ஏன்னா அவன் கூட போகிறேன், நான் உன் கூட தான் இருக்க போகிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம தங்கச்சிக்கு நீ திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண பார்ப்ப, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு, 2 பேரும் வந்து ஒன்றா உட்காருங்கன்னு சொல்லி இப்போ அவங்க அண்ணன் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண சரியான வயசு எதுன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பசங்களை மீட் பண்ணியிருப்ப, அவனை நம்பி உன் வாழ்க்கையை கொடுக்க ஒத்திக்கிட்ட. எங்க பாரு, இது வயசுல ஏற்படுற கோளாறு, இதுக்காகலாம் என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உன்னை விட 8 வயசு பெரியவன், அவனை போய் கட்டிக்கிறேன்னு சொல்ற. இதுக்கு முன்னாடி எத்தனை ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் யாருக்கு தெரியும்? நீ சின்ன பொண்ணு, நாட்டு நடப்பை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைவர்ஸ் கேஸ் அட்டன் பண்ற தெரியுமா? எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாம கல்யாணம் பண்றதுனால தான் இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் ஆகுது. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, அந்த முடிவை சரியாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, ஏன்னா நான் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்க வேணா அவனுக்கு டெஸ்ட் வச்சு பாருங்க, நீங்க வைக்கிற டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ணிட்டானா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சப்போஸ் அவன் ஃபெயில் ஆயிட்டானா கண்டிப்பா அவன் கூட பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்ற. சரி, நீ சொல்றதுக்கு நானும் ஒத்துக்கிறேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி அவன் இல்லைன்னா கண்டிப்பா அவனை நீ விட்டுட்டு தான் வரணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட வந்து, என் அண்ணன் சொல்றது சரிதான், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும், இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேணாம்னு சொல்ல இவ சொல்றதை பார்த்த உடனே ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடறான். நம்ம 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இவன் ஓன அழுதுட்டு இருக்கான். ஏன் அழுதுட்டு இருக்க? நான் உன்னை பிரேக்கப்லாம் பண்ண போறது கிடையாது, என் அண்ணன் உனக்காக டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அந்த டெஸ்ட்ல நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு ஓகே ஆகணும், எல்லாமே உன் கையில தான் இருக்கு, அதுக்காக எப்போ அழுதுட்டு இருக்க, நான் எப்போ உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு இவ ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்போ அடுத்த நாள் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பியை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவனை பார்த்து, உங்ககிட்ட பிரைவேட்டா கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்னது பிரைவேட்டா பேசணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீயும் அண்ணனும் ஆல்ரெடி காதலிக்கிறீங்க, கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க, ஒன்னா கூட இருந்திருக்கீங்க, என் கூட இதுக்கு தனியா பேசணும்னு சொல்ல, அட கிறுக்கு பயலே, பிசினஸ் விஷயமா பேசணும், நான் என்னோட கெரியர் பார்க்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்தா புது காமிக்ஸ் ஆரம்பிக்கலாம், அதை பத்தி பேசணும்னு சொல்ல சரி சரி அப்படின்னு இவனை கூட்டு சேர்ந்துடுறான். நம்ம ஒரு புது டீமை உருவாக்கணும், அந்த டீமுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது, யார் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்டுட்டு இருக்க. பார்த்தா இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் இவளோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வராங்க. நீங்க 2 பேரும் எதுக்காக என்ன ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு அடுத்து போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்கு அடுத்து தான் போறோம், இன்னையிலேருந்து எங்க டீம்ல நீயும் ஒரு ஆளு, நாங்க புது காமிக்ஸ் எழுத போறோம், அதுல எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஏய் நான் சாக்லேட் வச்சிருக்கேன், உனக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்காதுல, எங்கிட்ட டீ ஃப்ளேவர் இருக்கு இந்தான்னு சொல்லி தூக்கி போட, உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமான்னு கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட புது காமிக்ஸில் ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை டெஸ்ட் பண்ணுறதுல பிஸியாக இருக்கான். இப்போ ஹீரோ அவங்க 2 பேருக்காகவும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, டே மச்சா ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பராக இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அண்ணன் எதுவுமே பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு வர அந்த டீ அவங்க அண்ணன் வேணும்னே கீழே போட்டுறான். டீ கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு கேட்க, தெரியும் அப்படின்னு ஹீரோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, என் ட்ரெஸ்ஸில் ஒட்டிருச்சு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, அண்ணா பாத்தியா எவ்வளோ பொறுமையா இருக்கான், இந்த மாதிரி ஒரு பையன் தான் நம்ம தங்கச்சிக்கு வேணும்னு சொல்ல தள்ளி போடா எருமை அப்படின்னு இவன் திட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா, இவனை கழட்டி விடுறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கேன், அப்பதான் நம்ம தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன்னு இவன் ஒர்க் அவுட் பண்ண போக, டே என்னன்னு போய் அவனை பாடுறான்னு அவங்க அண்ணன் தம்பிக்காரனே அனுப்பி வைக்கிறான். பார்த்தா ஹீரோவால எக்ஸசைஸ் பண்ண முடியுது, அவனால சுத்தமா பண்ண முடியல. இப்போ அவன் எக்ஸசைஸ் பண்ண முடியாம இப்படி தடுமாறிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இவன் அவங்க அண்ணன் கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். என் எரும மாடு, அவன் உன் ஃப்ரெண்டு தானே, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், நீ இவ்வளோ வீக்கா இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட நீ வேறனா, நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி கை கால்லாம் ஆடுது பாரு, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடாம தான் இப்படிலாம் நடந்துருச்சு, எல்லாம் ஒன்னால தான், நீ கூட இருந்து பார்த்துக்கிட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன்லன்னு சொல்ல, உன் கை காலை விட்டு தள்ள, உன் கெரியர் என்னாச்சு,
ரோபோட்டிக் கிரியேட் பண்றேன்னு சொன்னேன். எந்த கம்பெனி உனக்கு கிடைக்கலன்னு சொல்ல, என் கம்பெனி வேற யாரோட கம்பெனி கிடையாது, ஷென்னு தான். அவனோட கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அப்படின்னா காசுக்காக என் தங்கச்சியை வித்துட்டியா? உன்னோட ரோபோட் ப்ராஜெக்ட்டை அவன் ஓகே பண்ணான்றதுக்காக என் தங்கச்சியை வித்துட்ட, அதுதானே உண்மைன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்ஸ் தனி, பிஸ்னஸ் தனி, ரெண்டையும் நான் ஒன்று சேர்க்க விரும்பல. அவனோட ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் ஓகே பண்ணேன். மற்றபடி உங்க தங்கச்சிக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அவங்க அண்ணனும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து, என்னோட காமிக்ஸ் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு தெரியுமா, என்னோட கெரியரில் சக்ஸஸ் ஆயிட்டேன்னா நம்மளோட மேரேஜ் பற்றி அண்ணன்கிட்ட பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அண்ணனோட மனசை மாத்திட்டியான்னு கேட்க, இல்லை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்ன சொல்லுவார்னு சுத்தமாக தெரியல, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, நீ என்னை காதலிக்கிறல, அந்த காதல் போதும், கண்டிப்பாக அந்த காதல் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துருன்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு போக, எங்கே போகிற ஒழுங்கா கூட கிஸ் பண்ணாம நல்லா கிஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவனோட ஸ்டெப் மதரை பார்க்கறதுக்காக தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நான் டைவர்ஸ் வாங்குறேன்னு நினைக்கிறியா, உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க, டைவர்ஸ் பற்றி எதுக்காக என்கிட்ட பேசுறீங்க, அது உங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலி, டைவர்ஸை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம வேற யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு இவங்க பேசிட்டு இருக்க, பார்த்தா பக்கத்து டேபிளில் அவங்க அண்ணன் தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்தோன்னா அவங்க அண்ணே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு 28 வயசு ஆகும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சுடா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ கல்யாணம் ஆனதை மறைச்சு என் தங்கச்சியை கரெக்ட் பண்ண பாப்பேன்னு அவங்க அண்ணே ஹீரோவை அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் கேட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பார்க்காதீங்க, என் தங்கச்சி என்ன தடவை ஏமாத்த பார்த்தனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா, நான் அவனோட அம்மா, நீங்க தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவா, அம்மாவா இருந்தா எதுக்காக டைவர்ஸை பத்தி இவங்கிட்ட பேசணும், என்னை பார்த்தா என்ன இழிச்சவாய் மாதிரி இருக்கான்னு அவங்கன்னே ஹீரோவை கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு போக, இவங்கள பார்த்தீங்கன்னா, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கேனே இப்படியும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா, ஐயோ அண்ணா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு சொல்ல, என்னோட தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கும் அவன் வயசு தான் இருக்கும், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான், ரெண்டு பேரும் டைவர்ஸை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக இந்த பையன் கிட்டே ஏதோ தப்பு இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, ஏண்டா உங்க அப்பா டைவர்ஸ் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தம்பியை பார்த்து கேள்வி கேட்குறான். ஏன்னா அவனும் அந்த இடத்துல தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, அண்ணா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, உண்மையாவே அது அவங்க அப்பாவோட 3வது பொண்டாட்டி, நீ ஒரு சாரி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, என்னாச்சு, எதுக்காக என் அப்பாவை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, ஓ சித்திக்கிட்டவும் அண்ணன் பேசிட்டு இருந்ததை என் அண்ணன் பார்த்துட்டான், ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுட்டு உன் அண்ணன் அடிச்சிட்டான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவன் ஷாக் ஆயிட்டு, எனது என் அண்ணன் அடிச்சு அண்ணன் அவங்க அண்ணனோட முடிய பிடிச்சிடறான், எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணன் அடிப்பேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவனை பிடிச்சி ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே ரணகலம் ஆக்கிட்டு இப்படி கலவரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்க. என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கா, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு இவ ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போவன் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்றேன்னா, நான் குளிக்க மறந்துட்டேன், நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு ஹீரோ குளிக்கிறதுக்காக போக, இவ ஹீரோக்காக டவல் எடுத்துட்டு வரா. இப்போ இவ இப்படி டவல் எடுத்துட்டு வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ இவளுக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகாத, என் கூடவே இருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இப்படி சிறந்து பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கி வச்சிட்டு இருக்க. நேராக பெட்ரூம்க்கு போகலான்னு இவ சொல்ல, ஹீரோ சரின்னு பெட்ரூம்க்கு கூட்டு வந்துடுறான். பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்சம் பிரேக் விடுறா, என்னால் இதுக்கு மேலே முடியலன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கூட மறுபடியும் ஒன்றா இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மூத்த அண்ணன் கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு இருக்கான். என் தம்பிக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகம், அதனால தான் இப்படி பண்ணிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்கள் தங்கச்சியை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், என்னை நம்பி உங்கள் தங்கச்சியை கொடுக்கலான்னு சொல்ல, அவங்க அண்ணனும் சரின்னு கையை கொடுக்க ஹீரோவும் கையை கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து காமிக்ஸ் எழுதிட்டு இருக்கா இல்லையா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, இந்த காமிக்ஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி எதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்ல, தாராளமாக ஆட் பண்ணலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி போட்டால் தானே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த ஸ்டோரி ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம டீம் மெம்பர் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்ல, அவ்வளோ ஓகேன்றா. இப்போ இந்த சைடு அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தம்பியை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவன் கிட்ட வந்து, ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணணும், டாங் தான் அவங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிட்டு, இவன்
என்ன சொல்ல வர அப்படின்றத கூட முழுசா கேட்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா அவளோட அண்ணனை பார்க்க தான் வந்துடுறான். இப்போ அவகிட்ட வந்து ஓ மனசை கல்லாக்கிக்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஓ தங்கச்சி மாசமா இருக்கான்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவன் அப்படியே மயக்கம் போட்டுடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட மூத்த அண்ணனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ அவங்க அண்ணன் கிட்ட வந்து அண்ணா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல ஏன்டா பார்க்க எருமை மாதிரி இருக்க, என்னன்னு சொல்லித்தலன்னு சொல்ல அண்ணா நம்ம தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா ஹீரோவை பார்க்க தான் வரான். இப்ப அவங்க அண்ணன் ஹீரோவை பார்த்த கையோட அவனுக்கு ஒரு அடியை போட அதை பார்த்தவனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்ப பே கட் பண்ணா 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பிரெக்னென்ட் ஆகியிருப்ப, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாரா ஏத்துக்கிறதுனா அவன் கண்ணா பின்னான்னு பேச அவ பிரெக்னெண்டா இருக்கானா கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன், அவளே குழந்தையை நல்லபடியா பாத்துக்குவேன், என்ன நீங்க நம்பலான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அண்ணனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் அவங்க அண்ணன் 2 பேரும் வராங்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உன் குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், குழந்தையோட ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய நீ பெத்துக்கணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும், எல்லாமே உன்னோட முடிவு தான் சொல்ல எந்த குழந்தைய பத்தி பேசுறீங்கன்னு இவ கேட்கிறா. நம்மளோட குழந்தை தான், உன் வயித்துல குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல நான் ஒன்னும் பிரெக்னெண்டா இல்லையேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளோட அண்ணன் ஷாக் ஆயிட்டு இவனை பார்க்க அவன் ஹீரோவோட தம்பியை கூப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன் 2வது அண்ணன் பண்ண கிறுக்கு வேலை உன் அண்ணன் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டான், இன்னும் 2 நாள்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா சரியா சொன்ன, சொல்ல போனா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு காரணமே ஏன் சின்ன அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க மூத்த அண்ணன் ஹீரோ மேலே கோவப்பட்டுட்டு அவனை அடிச்சதுனால ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி 2 பேரோட கல்யாணத்துக்கும் ஓகே பண்ணியிருப்பான். அதை பற்றி தான் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு நம்ம கல்யாணத்தை லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போடணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவங்க கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இப்படி அவங்க கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.